party. 1927 பார்த்தீங்கன்னா appointment of the Simon Commission. 1928 பார்த்தீங்கன்னா Motilal Nehru report. 1929 பார்த்தீங்கன்னா the Lahore Congress section. இதுல பார்த்தீங்கன்னா INC வந்து பார்த்தீங்கன்னா லாகூர் சைடு வந்து நடந்திருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு நேரு என்ன அறிவிப்பாருன்னா ஜான்வரி 26 வந்து நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு பிளாக் ஹாய்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 1930 பார்த்தீங்கன்னா சால்ட் சத்தியாகிரகா. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் வந்துட்டு அதில் அங்கே வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருப்பாரு. தென் தமிழ்நாட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் போயிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் 1932 காந்தி. 1931 பார்த்தீங்கன்னா காந்தி இர்வின் பேக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா காந்திக்கும் இர்வினுக்கும் போடப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட். ஸோ இதனால தான் வந்துட்டு செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல வந்து காந்தி போய் ஜாயின் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1932 கம்யூனியல் அவார்ட். நெக்ஸ்ட் பூனா பேக்ட் பார்த்தீங்கன்னா அம்பேத்கருக்கும் காந்திக்கும் போடப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட் தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். இதுல வந்துட்டு காந்தி ஜாயின் பண்ணிருக்க மாட்டாரு, அம்பேத்கர் போயிருப்பாரு. நெக்ஸ்ட் 1935 த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். 1937 ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி இன் ப்ரொவிஷன்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு எலெக்ஷன் மாதிரி ஒரு இதுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனாலதான் வந்துட்டு சென்னை நம்ம தமிழ்நாட்டில் வந்து ராஜாஜி வந்து சிஎம் ஆயிருப்பாரு. 1940 பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆஃபர். நெக்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவல் சத்தியாகிரகால பார்த்தீங்கன்னா காந்தியால் போடப்பட்ட ஒரு இதுதான். ஆனால் அது பெரும்பாலும் அவ்வளவோ வந்துட்டு யாரும் ஃபாலோ பண்ணல. ஆனால் மகாராஷ்டிரால ஆச்சாரியா வினோபாவே அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. தென் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா TSS ராஜன் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. 1942 பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் மிஷன் அண்ட் ஃபிட் இந்தியா மூவ்மெண்ட். 1945 பார்த்தீங்கன்னா விபிள்ஸ் பிளான் அண்ட் சிம்லா கான்ஃபரன்ஸ். 1946 பார்த்தீங்கன்னா ராயல் இந்தியா நேவி ரிவோர்ட் அண்ட் கேபினட் மிஷன். தென் வந்து இன்டரிம் கவர்மெண்ட். 1947 பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் பிளான் பார்த்தீங்கன்னா 3rd ஜூன் பிளான் சொல்லலாம். ஏன்னா அவரு தான் வந்துட்டு நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்துட்டு பிரிச்சு கொடுப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் ஆஃப்டர் தான் நமக்கு இந்தியா காட் இண்டிபெண்டன்ட்.